ஓகே. இப்போ இந்த ஹைட் வந்து நார்மலா நம்ம புதுசா செய்யும்போது கண்டிப்பா வந்து தப்பு வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி வைக்கும்போது ஒரு சிலர் வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சு வச்சுருவாங்க. இல்ல இழுத்து பிடிச்சு வைக்கக்கூடாதுன்றதுக்காக லூஸா வச்சாலும் ஹைட் வந்து குறையும். ரொம்ப இழுத்து பிடிச்சு வச்சோம்னாலயும் இந்த ஹைட் வந்து அதிகமா வரும். இத வந்து நாம எப்படி சரி பண்றது? இந்த கன்ஃப்யூஷன் நெறைய இருக்கும். அந்த கன்ஃப்யூஷன் இல்லாம நாம எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ பேக் பார்ட்ட நம்ம அளவு எடுத்துக்கிறோம். பேக் பார்ட்ல வந்து இந்த இடத்துல தையலுக்கு வந்து நம்ம அரேஞ்ச் விட்டுருக்கோம். அதுல விட்டுருங்க. அதை விட்டுட்டு இந்த இடத்துல அளவு எடுத்துக்கோங்க. 14 இன்ச் இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 13 இன்ச். ஓகேங்களா? அதுல இருந்து பேக் பார்ட்ல இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 80% எல்லாருக்குமே வந்து சேமா வைக்கக்கூடிய அளவு. அந்த 20% வந்து கணக்கு போட்டு நம்ம வைக்கும்போது நிறைய அளவுகளை நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். ஏற்கனவே ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நிறைய அளவுகள், நிறைய கணக்குகள் சொல்லி ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்றீங்க. சிம்பிளா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனாலதான் வந்து சிம்பிளா ஒரு மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். பேக் ஹைட்டை விட ஃப்ரண்ட் ஹைட் வந்து 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் ஹைட் வந்து 14 இன்ச் இருக்கு. இது வந்து 13 இன்ச் இருக்கு. 80% இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீதி 20% கணக்கு வந்து நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். இதை ஃபர்ஸ்ட் நீங்க சரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய கணக்குகள் வந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும்.